அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, திருமணம் உண்டா, திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நம்மளுடைய வீடியோக்களில் நிறையா கொடுத்தாச்சு. இன்றைக்கி ஒரு ஜாதகம், அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் முடிஞ்சு கணவரை இழந்த ஒரு பெண்ணிற்கு அந்த பெண்ணினுடைய தகப்பனார் ஒரு கேள்வி கேட்குறாரு. என் பொண்ணுக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது திருமண வாழ்க்கை மறுதாரம் அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாரு. அந்த ஜாதகத்தை நான் உங்கள்கிட்டயே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பெண்ணோட ஜாதகம். அந்த ஐயாவும் இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்குறாங்க. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது அதில் தாரம் இழந்து போகக்கூடிய நேரம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் அது நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜாதகருக்கு கணவரை இழக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு பாயிண்டாவது அதில் வரணும். சரிங்களா? இந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நீங்களே பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதகத்தில் லக்கணம் மேச லக்கணம், மேச ராசி, 4 ராகு, 7 செவ்வாய், சூரியன் புதன் 10 கேது, சுக்கிரன் 11, வேலனும் சனியும் 12. நல்ல ஜாதகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் ஜாதகத்தில் 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டு அதிபதி பலவீனமானால், பாதிக்கப்பட்டால் கட்டாயம் கணவரை இழக்கக்கூடிய நிலை 7ஆம் வீட்டு தசாபுத்தி அந்தரங்களில், மோசமான தசாபுத்தி அந்தரங்களில் நடக்கும். கணவரை இழக்கக்கூடிய நிலை இருக்கும் அப்படிங்கிறத நான் என்னுடைய வீடியோக்களில் நிறையா நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது 7ஆம் வீட்டை வளர்பிறை சந்திரனே பார்க்காரு. இன்னும் சொல்லப்போனால் லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மேச லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு இன்னும் ஒரு சில ஜோதிடர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் வளர்பிறை சந்திரன் செவ்வாய்க்கு, அந்த வளர்பிறை சந்திரனுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தாலும், செவ்வாயோடு இணைந்தாலும் சந்திரமங்கல யோகமாகவே தான் அது கருதப்படும். செவ்வாய் தோஷமாக அது கணக்கில் வராது. செவ்வாய் தோஷமாக அதை கணக்கில் எடுக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த மாதிரி லக்கணங்களுக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது. சரிங்களா? என்ன காரணத்துக்காண்டி செவ்வாய் தோஷம் கிடையாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதியே செவ்வாய் தான். கடக லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் ஒரு லக்கண சுபராக வரக்கூடிய கிரகம் தோஷத்தை செய்யாது. அந்த கிரகம் கெட்டால் வேண்டுமானால், கெட்டால்னு என்ன, பகையோ நீசமோ பெற்றால், பகையோ நீசமோ பெறணும் அப்படின்னா, நீசம் பெறணும்னா கடக லக்கண ஜாதகருக்கு செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் நீச்சம் பெறும். அப்போ கடகத்தில் இருந்து நீச்சம் பெறும்பொழுது லக்கணமும் கெடும், 7ஆம் பாவமும் கெடும். அது வேறு விதி. அதுக்காண்டி அதுவும் செவ்வாய் தோஷ விதியில் வராது. சரிங்களா? செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரேருங்க. முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எதுனாலும் உடனே 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தான் கணவர் இழந்துட்டாரு நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் சாதகத்தை பார்த்துடாதீங்க. சாதக பலன் தப்பாக போயிடும். அப்போ இந்த சாதகத்தில் மேச லக்கணம், லக்கணாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த லக்கணத்துக்கு யோகர்னு சொல்லக்கூடிய சந்திரன் லக்கணத்தில் இருந்தே இன்னும் வளர்பிறை சந்திரனாகவே இருந்து 7ஆம் வீட்டை பார்க்காரு. அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்த உடனே நடக்கிற திசையும் சந்திர திசையே நடக்கு. என்னடா இது, இந்த ஜாதகருக்கு திசையும் நல்லா இருக்குது, எப்படி 7ஆம் வீட்டு அதிபதி என்ன ஆனார் அப்படின்னு அடுத்த விதியை நம்ம பார்ப்போம்லா. 7ஆம் வீட்டு அதிபதி இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. எப்படிங்க அப்போ கணவர் இழந்தார்? அதாவது கணவர் இல்லை, இறந்துட்டார். எப்படி இந்த ஜாதகக்காரருக்கு, இந்த ஜாதக பெண்மணிக்கு கணவரை இழக்கக்கூடிய நிலை இல்லையே, அப்புறம் எப்படி கணவர் இந்த இழக்கக்கூடிய நிலை எப்படி அப்படிங்கிற கேள்வி பார்த்த உடனே வந்துடும். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். நான் அப்படி தாங்க ஜாதகத்தை பார்த்தேன், என்கிட்ட சொல்லியே தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கணவர் இல்லை இறந்துட்டாப்புல, இப்போ வேறு திருமணம் நடக்குமா நடக்காதா அதான் கேட்க வந்திருக்குன்னு சொல்லியே தான் என்கிட்ட சாதத்தை கொடுத்தாங்க. நான் சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கவுமே, இல்லையே ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பொண்ணு சாதத்தில் அப்படி ஒன்றும் மாங்கல்ய தோஷம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லையே, பெரிய குறைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லையே அப்படிங்கிறேன். இல்லைங்க, என் பொண்ணு தான், கணவர்லாம் இல்லை
அப்படி இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன பிற்பாடு நமக்கும் வந்து அவங்க சொன்னதுக்காக நாமளும் அந்த கிரகம் இப்படி இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்குது, அதனால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா சப்பை கட்டி ஏதோ 2 வார்த்தை நம்மளும் சொல்லி காசை வாங்கி போட்டோம் அப்படின்னா அது நம்ம படித்த படிப்புக்கு அந்த கலைக்கு ஒரு இது இருக்காதுல்ல, மரியாதை இருக்காது என்ன. அப்போ நம்ம எதுக்கு தான் அந்த கலையை படிக்கணும் என்ன. அப்போ என்ன காரணம் பாருங்கள், ஜாதகம் நல்லா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கார், நல்ல திசையும் நடக்கலாங்க. நீங்கள் கூட என்கிட்ட கேட்கலாம், நான் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் தசாநாதன் அப்படிங்கிறத, தசாபுத்திநாதன் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சாதத்தில் நடக்கிற தசையும் நல்லாயிருக்கு, 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் மறுமனது கேட்க வரீங்களா, அப்போ முதல் திருமணமே வந்து நெகட்டிவான அமைப்பில் இல்லையே அப்படின்னே இருக்குது. இது என்ன காரணத்துக்காண்டி இத்தனையும் சொல்லுதேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு முதல் திருமணம் முறிவு இல்லாமல் 2வது திருமணத்துக்கு நம்ம போக முடியாதுல்ல. இதெல்லாம் வந்து ஒரு யோசிக்கணும் நாங்கள். அப்போ ஒருவேளை அந்த ஐயாவுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன ஏது அதையும் யோசிக்கணும். சரி அப்படின்ட்டு பிறந்த தேதியும் டைமும் எடுத்து நம்மகிட்ட இப்போ ரீசெண்டாக சாஃப்ட்வேரில் ஒரு சிஸ்டத்தை டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட விலை மதிப்பு கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை நம்ம பதிவிறக்கம் பண்ணியிருக்கிறோம். சும்மா அக்யூரேட்டாக வருது. டேட்டா பார்த்து டேட்டா போட்டோன்னா ஜாதகம் தெளிவாக வந்துடுது. அந்த சாஃப்ட்வேரில் போய் டேட்டா பார்த்து டேட்டா போட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் மீன லக்கணம் காட்டுச்சு. மீன லக்கணமா அப்படின்னு ஜாதகத்தை பார்க்குற மேச லக்கணம்னு இருக்குது. என்னடா இது, ஜாதகம் இவங்க கொடுத்த ஜாதகத்தில் மேச லக்கணம் இருக்குது, சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது மீன லக்கணம்னு வருது. ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து இப்போ நிறையா சாஃப்ட்வேர் வந்து இந்த இலவசமான சாஃப்ட்வேர் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்லாம் நான் வந்து எடுக்கிறதே இல்லை. ஆமாம், கோவை கலைமகள் அஸ்ட்ரோ அப்படிங்கிறதுல அவங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டி தான் நம்ம அந்த சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கோமா. அதனால் அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து அதை செக் பண்ணி ஒரு 10-15 ஜாதகத்தெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கியிருக்குது. கரெக்டாக இருந்தது. ஒன்று மறுபடியும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி இதில் தான் ஒரு வேளை சாஃப்ட்வேரில் எவ்வளவோ ஜாதகம் பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது, இந்த ஜாதகம் தப்பாக காட்டுதோன்னு ஒரு சந்தேகப்படணும்ல. தீர கணிக்கணும், முழுமையாக ஜாதக பலனை தெரியணும் அப்படின்னா சந்தேகப்படுறதுல தப்பே இல்லை. அப்போ எதுக்கும் நம்மளும் அந்த வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து டேட்டா பர்த் டைம்லாம் எழுதி போட்டு பார்க்க போனால் மீன லக்கணம் தான் வருது. ஆனால் எதுக்காக இந்த ஜாதகத்தில் மேச லக்கணம் போட்டு எழுதினாரு அப்படின்னு தெரியல. ஒரு ஜோசியர், அந்த காலத்து ஜோசியர், ஒரு வயசாளி எழுதியிருக்கிறாரு. சரி, அந்த வயசான அந்த முதியவரை நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து நிறையா ஜாதகங்கள் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வயதான முதியவர் தான் எழுதியிருப்பாங்க. ஏதோ ஒரு சில ஜாதகங்களில் தவறுகள் ஏற்படுவது ஒரு இயல்பு. ஏன்னா வயது முதிர்ந்தவர் தானே, அவர் சின்னஞ்சிரிப்பில் ஏற்பட்டிருக்கலாம். சரி, நமக்கு தான் இப்போ சாஃப்ட்வேர் சிஸ்டம் நிறைய எல்லாமே வந்துருச்சு. அதனால் இப்போ அடித்து பார்த்தாச்சு, நம்மளும் கைப்பட ஜாதகத்தை வருத்தி பார்த்தாச்சு, ஜாதகத்தில் மீன லக்கணம் தான் வந்துச்சு. இந்த ஜாதகர் வந்து காலையில் 10:58, அதாவது அந்த ஜாதகத்தில் 11 மணி 1 நிமிஷம் போட்டிருந்தது. ஆனால் 10:58க்கு பிறந்திருக்கிறாங்க. எல்லா கணக்கும் வச்சு பார்க்கும்பொழுது அங்கே மீன லக்கணம் தான் வந்தது. சரி, மீன லக்கணம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய விதி வருதா? ஏன்னா இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் மேச லக்கணத்துக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொன்னீங்களா, மீன லக்கணத்துக்கு இப்போ லக்கணம் மாறி வருதுன்னு நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணியிருக்கீங்க. சரி, மீன லக்கணத்தை வச்சு எப்படி சார் வருது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விதிகளை நீங்களே பாருங்கள். மீன லக்கணம், லக்கணத்தில் சனியும் குருவும் இருக்காங்க, சரிங்களா. லக்கணாதிபதி சனியை கூடி இருக்கிறார். அங்கே லக்கணாதிபதிக்கு வலிமை அதிகமாக, 11ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கு வலிமை அதிகமாக அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. லக்கணாதிபதி அங்கே ஆட்சி பலம்தான், இல்லைன்னு சொல்லலை. எந்த ஒரு சுபக்கிரகமாக இருந்தாலும் பாவக்கிரகத்தோடு இணையும் பொழுது அந்த சுபக்கிரகத்தினுடைய சுபத்தன்மையானது பாவக்கிரகத்திற்கு பெறப்பட்டுவிடும். அதாவது வந்து சுபக்கிரகத்திலிருந்து பாவக்கிரகத்துக்கு வந்து பிரகாசமாயிரும். பாவக்கிரகம் நல்லா ஜம்முன்னு இருக்கும். அப்போ அந்த பாவக்கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் அந்த சாதகருக்கு நல்லாவே கிடைக்கும், பெஸ்ட்டாகவே கிடைக்கும். ஆனால் அந்த பாவக்கிரகம் ஒரு நட்பு வலிமையோடாது இருக்கணும். இங்கே குரு வீட்டிலே சனி வந்து நல்லா இருக்கிறாரு. அங்கே வந்து மீன ராசியில் வந்து சனிக்கு வந்து பகையோ நீசமோலாம் கிடையாது. குருவோட வீடு அந்த சனிக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல வீடுன்னு சொல்லிக்கலாம். குருவோட 2 வீடுமே நல்ல வீடுகள் தான்.
புதன் தான் மீன ராசியில் இருந்தால் நீசமே தவிர சனிக்கு வந்து நீசம் கிடையாது. அது வந்து அவர் வந்து புனிதம் அடைஞ்சிட்டார். இன்னும் சொல்லப்போனால் சனி கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவ பலன்கள் இந்த ஜாதகருக்கு மிக மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த ஜாதகருக்கு வந்து நம்ம மீன லக்கணங்கிறத செக் பண்ணிட்டோம். லக்கணத்தை இந்த கரகம் இருக்குது. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த ஜாதகருக்கு மீன லக்கணம் போட்டால் கணவரை இழக்கக்கூடிய நிலை இருக்குதா? நான் இப்போ வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நீங்களே கணிச்சிருப்பீங்க. எல்லாம் எங்கே வந்திருப்பீங்க? மீன லக்கணம் 7ஆம் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு டக்குன்னு வந்திருப்பீங்களா? சரிங்களா? சரி, இங்கே மீன லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகருக்கு, இந்த பெண்மணிக்கு 7ஆம் வீட்டை நேரம் எடுத்துடும். ஏன்னா முதல் திருமணம் வந்து கணவரை இழந்தாச்சு அப்படிங்கும்போது 7ஆம் இடத்தை நம்ம செக் பண்ணி தானே ஆகணும். அப்போ இந்த 7ஆம் வீட்டை யார் பார்க்கா? சனி பார்க்காரு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் வரலாம். என்ன குழப்பம் அப்படின்னா, சார் அப்போ குருவும் பார்க்காரலா? குரு பார்த்ததுனால எந்த ஒரு எதுவும் பிரயோஜனம் இல்லையா? கணவரை இழந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்க. 7ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால, அப்போ சனி பார்க்கறதுனால அப்படின்னு மட்டும் நான் சொல்ல வரல. சனி பார்த்தது தான் குத்தம் அப்படின்னு நீங்கள் உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் இன்னும் சொல்லலை சனி பார்த்ததுனால குத்தம் அப்படின்னு நான் இன்னும் சொல்லலை. சரிங்களா? அப்போ குருவும் பார்த்து சனியும் பார்க்குறாங்க 7ஆம் வீட்டை. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்தானத்தை 2 கிரகங்கள் பார்க்கும் பொழுது அந்த 2 கிரகங்கள் பெற்ற ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்தாறு போல தான் அந்த ஸ்தான பலன்கள் நடக்கும். இப்போ குருவும் சனியும் சேர்ந்தே இந்த வீட்டை பார்க்குறாங்க. எங்கே? 7ஆம் வீட்டை பார்க்காங்க. அப்போ குரு யார்? 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் உடையவர். சனி யார்? 11க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அப்போது 7ஆம் வீட்டு இந்த 2 கிரகமும் பார்க்கும் பொழுது அந்த 2 வீட்டு 11ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனும் 7ஆம் வீட்டுக்கு இருக்குது. 10ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனும் 7ஆம் வீட்டுக்கு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. குரு சனி காரக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 4 விதியும் வந்து 7ஆம் வீட்டுக்கு கிடச்சிட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம். 7ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதாவது ஸ்தான பலம் இலக்கலை, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் அங்கே வந்து மீன லக்கணம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து தான் புதன் இருக்கிறாரு. ஸோ சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த ராகு கேது கூடி கிரகண தோஷம், நாகதோஷம்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த நாகதோஷத்தில் இணைஞ்சி புதன் மாட்டிக்கிட்டார். இன்னும் பாருங்கள், அந்த புதனுக்கு ஆகாத செவ்வாய் பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதன் வந்து அந்த நேரத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னா, புதன் வந்து சூரியனோட ஒரே டிகிரியில் இணைஞ்சி அஸ்தமனத்தில் வேற இருக்கார். அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், மீன லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், சூரியன் புதனோடு மட்டும் 2 கிரகங்கள் இணைந்திருந்தால் இந்த பெண்ணிற்கு காதல் திருமணம் முடிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் மட்டும் இணைஞ்சிருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் அஸ்தமனமாகவே இருந்தாலுமே மிகப்பெரிய கெடுதல் நடந்திருக்காது. அதாவது வந்து உயிரிழப்பு வந்திருக்காது. அங்கே ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த பாவக்கிரகங்களோட பாம்பு கிரகங்களோடு இணைந்து புதன் இருந்து சூரியனோடு அஸ்தமனம் பெற்று மீன லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டை சனியும் குருவும் பார்த்து 7ஆம் வீட்டு அதிபதி அஸ்தமனம் பெற்று 11ஆம் வீட்டில் இருந்து, சரிங்களா? 7ஆம் வீட்டு அதிபதிக்கு நல்லா பாருங்கள், நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு கிரகமாகவே இருந்தாலும் ராகு கேதுவோடு இணையாமல் இருக்கும் வரை அந்த கிரகத்திற்கு தோஷம் இல்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த ராகு கேதுகளோடு போய் ஒரு கிரகம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அல்லது ஒரு மாதிரியாக இந்த மாதிரி பரிவர்த்தனை அமைப்பில் இருந்து ராகு கேது இணைஞ்சிருக்கு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனாலும் ராகு கேதுவோடு இணைந்த எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு ஒரு தோஷம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தோஷம்னா குறைபாடுங்க. இப்போ ராகு கேதுவோட சூரியன் கூடியிருக்கிறாரு. தந்தைக்கு தோஷம், அதாவது தந்தைக்கு ஒரு குறை, தந்தை வழி வர்க்கத்திற்கு ஒரு குறை. அப்பா இருந்து இல்லாமல் இருக்கலாம், அப்பாவாக இருக்க மாட்டார், இல்லை அப்பாவே இல்லை அப்படின்ற விதியில் ராகு கேதுவோடு சூரியன் இணைந்திருந்தால் அப்படி, சந்திரன் இணைஞ்சிருந்தால் அப்படியே தாய் வர்க்கத்துக்கு எடுத்துக்கோங்க, தாயாருக்கு எடுத்துக்கோங்க. செவ்வாய் இணைஞ்சிருந்தால் சகோதர வர்க்கத்துக்கு எடுத்துக்கோங்க, சகோதரரோட இது பண்ணிக்கோங்க.
குரு இணைஞ்சிருந்தால் குழந்தைகளுக்கு இது பண்ணிக்கோங்க. இதுதான் கணக்கு. அப்போ ராகு கேதுவோடு எந்த கிரகம் இணைஞ்சிருக்கோ அந்த கிரக காரகத்துவங்கள், அதுக்கு அடுத்தபடியாக அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ராகு கேது கூடியிருக்கிறாரா, அந்த சூரியன் வந்து எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சிருக்கிறாரு? இப்போ மேச லக்னமாக இருந்தால் 5ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சிருக்கிறாரு, மீன லக்னமாக இருந்தால் 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அந்த ஆதிபத்திய பலன்களும் குறைவுபட்டே தீரும், கட்டாயம் குறைவுபடும். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகருக்கு சரி நம்ம மேட்ருக்கு மறுபடியும் வந்துடுவோம். இது எதுக்காண்டி சொல்லுது அப்படின்னா, இந்த விதியெல்லாம் உங்களுக்கு எல்லா விதியும் தெரிஞ்சால் மட்டும்தான் ஜாதகம் கணிக்கும் போது டக்குன்னு உங்களால் வந்து கணிப்புகளை அதாவது ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு மீன லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டை இயற்கையாகவே 11ஆம் வீட்டு அதிபதி சுபபலம் பெற்று பார்க்குறாரு. அதைத்தான் நான் முதவே சொன்னேன். மீன லக்கணத்திற்கு லக்கணத்தில் சனி இருந்து சனி புனிதமடைஞ்சு 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்று அவரே 7ஆம் வீட்டை பார்க்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறதே வந்து இளைய தாரம், அதாவது 2ஆவது தாரம் திருமணம் அப்படின்னு வந்துட்டாலே முதல் திருமணம் 7ஆம் இடம், 2ஆவது திருமணம் 11ஆம் இடம். சரி, இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்கட்டும். சரிங்களா? இதில் இன்னொரு விதியும் உள்ளே இருக்குது. இப்போ இந்த மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போனால் தான் அந்த கணவரை இழந்து மறு அமைப்பு வருது. ரைட்டு, நடக்கிற திசையை பற்றி நீங்கள் சொல்லலையா அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாதுல்ல. மீன லக்கணம், நான் சந்திர தசை நடக்குன்னு அப்படியே சொல்லிட்டேன். மீன லக்கணத்துக்கு சந்திரன் 5ஆம் வீட்டு புண்ணியாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி திரிகோணாதிபதியினுடைய தசை. மீன லக்கணத்துக்கு லக்கண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய தசை. அந்த சந்திரன் நல்லா தானே இருக்கிறாரு. சந்திரனுக்கு செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கெடுதலை தராது. ஏன்னா இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதனையே செவ்வாய் பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான நிலையை நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் அந்த ராகு கேதுவோட புதன் இணைஞ்ச சூரியனோட அஸ்தமனத்தில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விதியை அழுத்தி சொன்னேன். ஏன்னா இந்த லக்கணத்திற்கு செவ்வாய் பார்வை மிகப்பெரிய ஒரு கெடுபலன்களை தரக்கூடிய நிலையில் செவ்வாய் பார்வை செய்யாது. தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் வந்து செவ்வாய் பார்வை மிகப்பெரிய கருதலை செய்யாது. ஆனாலும் செய்யணும் அப்படின்னா அந்த செவ்வாய் ஒரு நீசம் வச்சுருக்கணும், அல்லது வந்து பகை பெற்று ஒரு பாவக்கரகத்தெலாம் கூடி ஒரு மாதிரியான நிலையில் இருக்கணும். மீன லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் செவ்வாயினுடைய பார்வை கெடுதலை செய்யாதுன்னு நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு விதியும் சொல்லுவேன். அதே மாதிரி மீன லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் செவ்வாயினுடைய பார்வை கெடுதலை செய்யக்கூடிய சாதகங்கள் உண்டான்னு கேட்டீங்கன்னா உண்டு. அதையும் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அதுக்காண்டி வந்து எந்த சாதகத்துக்குமே மீன லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு செவ்வாய் கெடுதலை தரமாட்டார்னு நினச்சிடாதீங்க. கெடுதலை தரக்கூடிய நிலையில் செவ்வாய் இருக்காரா அதை நீங்கள் உற்று கவனிக்கணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை கெடுதலை தராது. ரைட்டு, மீன லக்கணம் சொல்லிட்டேன். சந்திர தசை நடக்கு. சந்திரன் 5ஆம் வீட்டு திரிகோணாதிபதி நல்ல ஒரு சுபகரகமாகவே இருக்கிறாரு. அவர் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. நான் மறுபடியும் சொல்லுதேன், இது மீன லக்கணம். நான் இவ்வளோ தூரம் வீடியோ பேசிட்டேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? அப்போது நம்ம மீன லக்கணம் இந்த ஜாதகருக்கு வந்து சந்திர தசை 2ஆம் வீட்டிலேருந்து நடந்துட்டு இருக்காரு. சந்திரன் வந்து நல்ல தசை. சரி, சந்திரனை வந்து செவ்வாய் மட்டும்தான் பார்க்காரு. அப்போ சந்திரமங்கல யோகத்தோடு தான் வந்து இதுதாங்க சந்திரமங்கல யோகம். மீன லக்கணத்துக்கு சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி திரிகோணாதிபதி, 9ஆம் வீட்டு செவ்வாய் திரிகோணாதிபதி, அவர் 8ஆம் வீட்டில் மறைஞ்சதாலுமே வந்து வளர்வரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஓகே, சூப்பர். அப்போ மீன லக்கணத்திற்கு சந்திரனும் செவ்வாயும் கேடு இருந்து சந்திரமங்கல யோகத்தோடு தான் சந்திர திசை நடக்கு. சரியா? ரைட்டு. சந்திர திசையில் ராகு புத்தி நடந்தது அதையும் சொன்ன எடுத்துக்கோங்க. சந்திர திசையில் இந்த ஜாதகருக்கு கணவரை இழக்கும்போது நடந்த புத்தி ராகு புத்தி. ஒரு சின்ன ஒரு மேட்ரு சொல்கிறதுனால கேளுங்க. சந்திர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சூரிய சந்திர புத்தி, சூரிய சந்திர புத்தியில் ராகு புத்தி, முக்கியமாக ராகு புத்தி. வேலை திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் வேலை புத்தி, வேலை திசையில் சுக்கர புத்தி, சுக்கர திசையில் வேலை புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி. இது அத்தனையுமேங்க ஒரு மனிதனை அந்த நேரங்களில் நான் இப்போ சொன்னோம்ல தசா புத்திகளில் இந்த மாதிரி தருணங்களில் சாதகரை கட்டாயம் புரட்டி போடும். அவருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான பலன்கள் என்ன இருக்கோ அந்த நெகட்டிவான பலன்கள் அந்த தசா புத்தியில் அடி விழுந்தே தீரும். இந்த சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. நட்சத்திரம் சாரம் கட்டாயம் பார்க்கணுங்க. சாரநாதனுடைய பலன்களும் சேர்ந்து தான் அந்த கிரகத்தினுடைய தசையில் நடந்தே தீரும்.
மீன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் யார்? மீன லக்கணத்துக்கு 3 8ஆம் வீட்டு அதிபதி. அவர் இன்னும் சொல்லப்போனால் களத்திர காரகர். பொதுவாக களத்திர காரன் வந்தால் சுக்கிரன். சுக்கிரன் மீன லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் போனாலும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வந்து சனி செவ்வாயினுடைய பார்வை இல்லை, ராகு கேதுவோட தொடர்பு எதுவுமே இல்லை. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கலாம், மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரன் வந்து 3ஆம் இடம் 8ஆம் இடம் தான் சுக்கிரனுக்கு முழு மறைவு ஸ்தானம் சொல்லியிருக்காங்க. அப்படியே எடுத்து பார்க்க போனாலுமே வந்து இந்த மீன லக்கண ஜாதகருக்கு சுக்கிரன் 12ஆம் வீட்டை போய் மறைஞ்சிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு தோஷம் இல்லை. களத்திர காரகன் நல்லா இருக்கிறாரு. இன்னொரு விதி எடுத்துக்கோங்க, சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரன் 12ஆம் வீட்டை போய் மறைஞ்சிருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கனால தோஷம் எடுத்துக்காங்க. சந்திர திசையில் ராகு புத்தி எடுத்துக்கோங்க. ராகு வந்து ராகுவுக்கு வந்து குரு பார்வையும் இருக்குது, சூரியன் பார்வை, புதன் பார்வை, இத்தனை கிரகத்தினுடைய பார்வையும் இருக்குது. ராகு நின்ற நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா புதன். ஆயிலியன் நட்சத்திரத்தில் அந்த ராகு இருந்தார். சந்திரசில் ராகு புத்தியில் கணவரை இழக்கக்கூடிய அமைப்பு வந்துச்சு. சரி, சந்திரசில் ராகு புத்தியில் ஏன் கணவரை இழக்கக்கூடிய அமைப்பு வந்துச்சு? 1 5 9 எப்போவுமே வந்து அகம் சார்ந்த பாவங்கள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கேன். அகம் சார்ந்த பாவங்கள் அப்படின்னா உங்களை குறிக்குது, உங்களை சார்ந்து உங்களை குறிக்கோள் காட்டி சொல்லக்கூடிய ஒரு பலன்களை அந்த கிரகம் செய்ய போகுதுன்னு அர்த்தம். அப்போ சந்திரன் வந்து 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் இடம் பண்ண 1 5 9 அகம் சார்ந்த பாவம் வந்துருச்சா? ரைட்டு. ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரா? 1 5 9 அங்கே வந்துருச்சா? அப்போ அந்த சாதகரை சுட்டி காட்டி சொல்லக்கூடிய மாதிரி ஒரு பலன் வரப்பொழுது ஒரு பதவியை அடைய போகிறாங்க. அது என்ன? அந்த சாதகரை தான் குறிக்குது. ஒரு ஜாதகர் தாய்மை நிலையை அடைய போகிறாங்க. ஒரு சாதகர் ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்பா ஆக போகிறாரு, அப்பா ஆகிட்டாரு, அதுவும் அவரைத்தானே குறிக்குது. இந்த மாதிரி அகம் சார்ந்த பலன்களை ஃபுல்லாக குறிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 5 9. இது தாங்க வந்து கொஞ்சம் அந்த தசாபுத்தி சாரணைகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான இதுதான் வந்து. ஆனால் பார்க்க உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். இந்த திசையில் இந்த புத்தியில் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிறத அழகாக எடுத்துக்கிட முடியும். அப்போ சந்திரசில் ராகு புத்தி, ராகு 5ல் போகிறாரா? மீன லக்கணம், சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி தான். ஆனால் சந்திரன் அகம் சார்ந்த தசாநாதன், ராகு 5ஆம் வீட்டு இருக்கிறாரு, கரெக்டு. அதுக்கடுத்து அந்த புதன் யார்? 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து ராகு தசை நடத்தார். புதன் அங்கே அஸ்தமனம், இன்னும் சொல்லப்போனால் தோஷம், எல்லா அமைப்பிலும் அங்கே இருக்கிறாரு. அதனால் வந்து சரி, அகம் சார்ந்த பாவம்னு சொல்லிட்டீங்களா, என்ன அகம் சார்ந்த பாவம்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். இளம் விதவைனா என்னங்க? கைம்பெண், கலைஞர் ஐயா சொன்ன மாதிரி கைம்பெண் அப்படி சொல்லிக்கலாமா? விதவை அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணைத்தானங்க குறிக்கி. கணவனை இழந்த விதவை அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அது எப்படி அந்த பெண்ணை சுட்டி காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு தானே இருக்குது. சந்திரசர் ஆகுபத்தில் நெகட்டிவான பாயிண்ட். சரி, ஓகே, நம்ம இத்தனையும் பார்த்துட்டோம், போதும். இதுக்கு மேலே ஆனால் ஜாதகம் நல்லா இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், ஜாதகம் நல்லா இருக்குதுல்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஐயா கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவான பலன் சொல்கிறதுக்கு வழி இருக்கா? நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுவோம். மறுமணம் உண்டா? அதாவது எதிர்கால வாழ்க்கை இருக்கா இல்லையா? இந்த ஜாதகருக்கு 5ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசை நடந்தனால குழந்தையும் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ ஷார்ட்டாக சொல்லுதுங்க. மறுமணத்திற்கு ஒரு ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல லக்கணத்தை பாருங்கள். லக்கணாதிபதி நெகட்டிவான அமைப்பில் இருக்கிறாரா? லக்கணத்தோடு சுபக்கரங்கள் தொடரவே இல்லையா? பாவக்கரங்கள் தொடர்பில் இருக்குதா? இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குதா? கட்டாயம் மறுமணம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் இந்த ஜாதகத்தில் 7ஆம் வீட்டை வந்து 11ஆம் வீட்டு அதிபதி தான் பற்றி தான் பார்க்காரு. அப்போ முதவே வந்து இந்த ஜாதகருக்கு 2ஆம் தரத்து மாப்பிள்ளையாக கட்டி வச்சிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குமா கேட்டிங்கன்னா வந்திருக்காது. இதுதான் உண்மை. ஆனால் அனுபவத்தில் அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போம்லாம் அப்படி பண்ண முடியாதுங்க. யார்கிட்டையும் அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி திசையில் இப்படிலாம் நடந்து வரணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகத்தினுடைய கட்டமைப்பு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விதியெல்லாம் வந்து அபத்தமாக இருக்கும். என்னடா இது, இன்னும் இந்த கிராமத்து வழக்கிலே இவர் இருக்கிறார் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மைங்க. பல விஷயங்களை வந்து உங்களுக்கு வேணால் ஈஸியாக கடந்து போய்க்கிடலாம். ஆனால் உண்மையை வந்து நீங்கள் மறைச்சி போகிறீங்க. இதுதான் உண்மை. அது பாட்டு இருக்கட்டும், நம்ம அதை கடந்து போவோம் அப்படின்னு மறைச்சி, ஆனால் உண்மையை தெரிஞ்சு போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மீன லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வச்சு அந்த சனி வந்து 7ஆம் வீட்டை பார்க்காரு. 2ஆம் தரத்து கணவரையே பார்த்து விவாகரத்தான மாப்பிள்ளையோ அல்லது மனைவியை இழந்த ஒரு
ஆணுக்கு இந்த பெண்ணை திருமணம் முடித்து வைத்திருந்தால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்கும். சரி, அது நடக்கலலாம், ரைட்டு. இந்த ஜாதகருக்கு வந்து அப்போ 2வது திருமண வாழ்க்கை இருக்கா அப்படின்னா லக்கணத்தோடு முதல்ல சுபகரம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். லக்கணம் மீன லக்கணம், லக்கணத்திலே குரு இருக்கிறாரு. சரி, லக்கணத்தோடு குரு இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு. அந்த சனி வந்து பகை நீசம் பெற்று இருக்கிறாரா? ஏன்னா லக்கணத்தோடு சுபகிரகம் நான் சொல்லிட்டேன் ஒரு விதியை. ஆனால் அந்த சுபகிரகத்துக்கு வந்து ஏதாவது கொஞ்சமாக பவர் இருக்கணும். பவரே இல்லை அப்படின்னாலும் சரி, அங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ லக்கணத்தில் சுபகிரகம் இருக்காங்கன்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சுபகிரகத்தினுடைய சுப பலம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ சுப பலத்தை மொத்தமாக கவரக்கூடிய அமைப்பில் சேர்ந்துருக்கக்கூடிய கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ மீன லக்கணம், லக்கணத்தில் குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது வந்து சனி வந்து இயற்கையில் வந்து அவர் பாவியாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. லக்கண ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் அவர் 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்றவர். மோசமான ஆதிபத்தியம் அவருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய இதில் இல்லை. 6, 8 அப்படிங்கிறது இல்லை. 12 கூட இந்த லக்கணத்துக்கு 12 அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடுமையான பலங்களை தராது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்க தான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தெலாம் அழகாக வரும். இந்த 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம் இந்த ஜாதகருக்கு கெடுதல் செய்யுமா? 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம், சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் நல்லது செய்யும் தான் நான் சொல்லுவேன். சிம்ம லக்கணம் மட்டும் இல்லை, இந்த துலா லக்கணம், அப்புறம் என்னது லக்கண சுபராக வரக்கூடிய ஒரு கிரகமே வந்து 8ஆம் அதாவது மறைவு ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருக்குன்னு வைங்களேன். அந்த கிரகம் வந்து மறைவு ஸ்தான ஆதிபத்தியத்தை கெடுபலனை தராதுங்க. சரியா? அதுதான். அப்போது இந்த ஜாதகருக்கு மறுமணம் உண்டா? 7ஆம் வீட்டை விட்டுருங்க. லக்கணத்தோடு சுபகரம் சம்மந்தப்பட்டு சனி சம்மந்தப்பட்டுக்குது. லக்கணாதிபதி நடக்கிறாரு. நடக்கிற தசை, முக்கியமாக நடக்கிற தசை கை கொடுக்கணும். நடக்கிற தசை சாதகமான தசையே நடக்கு. சரிங்களா? அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி நல்லாவும் இருக்கிறாரு. சரிங்களா? முக்கியமாக சுக்கிரன் எந்த விதத்துலையும் கெடவில்லை. பார்த்தீங்களா? சுக்கிரன் ஏதாவது ஒரு வகையில் கெட்டு போயிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடவே இல்லை. அப்போது இதில் இன்னொரு விதியையும் பாருங்கள். நீடித்த மாங்கல்ய பலத்துக்கு நான் 9ஆம் வீட்டை அடிக்கடி சொல்லுவேங்க. 9ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலுமே சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் அவர் இருக்கிறாரு. அதனால தான் நான் பார்த்தேன் 7ஆம் வீட்டு அதிபதி மட்டும்தான் கெட்டு இருக்கிறாரு. ஆனால் மாங்கல்யம் வந்து நீடிக்கக்கூடிய அமைப்பில், நிலைக்கக்கூடிய அமைப்பில் 7ஆம் வீட்டை 11ஆம் வீட்டு அதிபத்திய தொடர்பில் இருக்கிறதுனால, லக்கணத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால கட்டாயம் மறுதார அமைப்பு இந்த சாதகருக்கு உண்டு. சுக்கிரன்கிட்ட வலிமை இருக்கும் பொழுது, நல்ல தசை நடக்கும் பொழுது அடுத்து ஒரு இனிமையான வாழ்க்கை தாங்க அமையும். ஒரு மாதிரியான தசை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுக்கிர தசையே நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? சுக்கிர தசையே நடக்கு, லக்கணத்தோடு வந்து ஒரு நெகட்டிவான கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்குது. இந்த மாதிரி கணவரை இழந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து முறையான தாம்பத்திய வாழ்க்கையும், முறையான அதாவது மோசமான சுக்கரதசைன்னு சொல்லிட்டோம்னா முறையான திருமண வாழ்க்கை முடிஞ்சு அவங்களுக்கு வந்து தாம்பத்தியம்லாம் கிடைக்காதுங்க. எல்லாமே வந்து பாருங்கள், நான் எங்கே சுற்றி எங்கே எப்படி வந்தாலும் கடைசி நம்ம எங்கே வரோம்? நடக்கிற திசைக்கு தானே வரோம். சரிங்களா? ஏன்னா அந்த சாதகருக்கு நல்ல திசை நடக்குது. அப்போ மறு திருமணம் முடிஞ்சு சமுதாயத்தில் ஒரு மிக நல்ல ஒரு பேரோட இந்த ஆல்ரெடி இதற்கு முன்னால் ஏற்பட்ட அந்த களங்கம் மறைஞ்சு போய் இதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்த்திங்க அப்படின்னா நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. சந்திரதசைன்னு 40 தடவை சொல்லிட்டேன். சந்திரதசைக்கு அப்புறம் வரக்கூடிய தசை செவ்வாய் தசை. செவ்வாயும் சந்திரமங்கல யோகத்திலே இருக்கிறாரு. அதுக்கடுத்து ராகு தசையை பாருங்கள். குருவோட பார்வையில், லக்கண சுக்கரோட பார்வையில் இன்னும் பரவாயில்ல. அந்த ராகு திசை வந்து ஒரு பக்குவப்பட்ட பிறகு தான் வருது. 5ஆம் வீட்டே இருக்கிறாரு. வீடு கொடுத்த சந்திரன் கூட மேச ராசியில் சந்திரமங்கல யோகத்தில் தான் இருக்கிறாரு. சரிங்களா? அந்த ராகு திசையில் வந்து புதனுடைய சாரத்தில் இருந்தாலுமே வந்து 7ஆம் வீட்டு அதிபதி ஆல்ரெடி நெகட்டிவான பலன் முடிஞ்சு போச்சு. சொல்லப்போனால் முதல் தாரம் முடிஞ்சதுனால அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த ராகு தசை மிக நல்ல பலனே தருவார். அப்போ எதிர்கால வாழ்க்கை ஃபுல்லாமே சிறப்பாக இருக்குது. பார்த்தீங்களா? சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருக்க போகுது. அது எதுவுமே இவங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஆனால் மிக மிக ஒரு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை இந்த பொண்ணு வாழப்போகுது. எப்படி சொல்லலாம்? அதனால் வந்து இந்த மாதிரிலாம் கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது நீங்களாம் வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா அழகாக தெரியும். இதை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்படி ஒன்றும் நேரங்கள்லாம் ஆகாது. பார்க்க படிக்க அப்படியே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதுதான். அப்போ மறு திருமணம் மறுமணம் உண்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 7ஆம் இடம் என்ன கதியில் இருக்குது, நடக்கிற தசை என்ன, லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்ன, பெண்களுக்கு அப்படின்னா 9ஆம் வீட்டு பலம் மாங்கல்ய பலம் அதையும் பார்த்துக்கிடணும். மாங்கல்ய பலம் நல்லாவே இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு களத்தில் மாங்கல்யம் இருந்தே தீரும். 7ஆம் வீட்டு அதிபதி இல்லை தான், இந்த ஜாதகருக்கு கணவர் இழந்துட்டாங்க, உண்மைதான்.
ஆனால் அடுத்து மாங்கல்யம் வரப்போகுதில்ல, மறு திருமணத்துக்கு ஜாதகம் இவர்கள் வேண்டாம் என்று நினைத்தால் கூட கிரகம் விடாது. கட்டாயம் திருமணத்தை முடிச்சே தீரும். திசை நல்லா இருக்குங்க. அப்போ இவங்க வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. அவங்க சமுதாயத்திலே வந்து அவங்க ஏரியாவிலே வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. அப்போது நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தே தரணும் அப்படிங்கிற அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து ஒரு இதில் இருப்பாங்க. இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஜாதகம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும்போது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாத்தையும் கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு அதுவாகவே நடக்கணும் அப்படின்னா கிரகங்கள் அப்படி வலுவாக இருக்கணும். அப்படின்னா அப்படின்னா அந்த சாதகமான திசைகள் நடக்கணும். மோசமான கிரகங்கள் இல்லாமல் சாதகமான திசைகள் நடந்தாலே போதும். அந்த சாதகருக்கு இனிமையான வாழ்க்கைகள் இருக்கும். சரி, ஓகே. ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.